ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பேர் சொல்லாத பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். செமையாக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கட்டு கொத்தமல்லி, 4 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது கூடவே 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். புதினா 1/4 கட்டு. எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி விடாமல் இது ட்ரையாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நான் இதில் தண்ணியே விடலை, பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் ஓகே ஆயில், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேண்டாதவங்க ஆயிலே சேர்த்துக்கலாம், சமையல் ஆயிலே. இப்போது நான் மீல் மேக்கரை ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் வெந்நீரை, அது வடிகட்டி எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புதினா விழுது, அதுவும் இது கூட சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ குக்கரில் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமே இதை போட்டேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேகணும். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் கைவிடாமல் கலரி விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சா கரைஞ்சிரும். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா சேர்த்தப்புறம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டால் போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மீல் மேக்கர் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறிச்சு. ஒரு 10 நிமிஷம் அந்த அரவையோடு ஊறினா போதும். இப்போ அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. 5லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் கலரி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருந்தேன். இது வதக்குனதுக்கப்புறம் அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, அந்த ரேஷியோவில் நான் இப்போ 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் 1.5 டம்ளர் தண்ணி விடுறேன். உப்பு நீங்கள் தண்ணி விட்டதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம், நான் முன்னாடியே சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு கலந்து விட்டுட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க தண்ணி கொதியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு நான் இப்போ விசிலும் ஆல்ரெடி போட்டுட்டேன், ஏன்னா கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் தண்ணி வச்சுருக்கேன். இது 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸி. இந்த ஸ்டைல் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.